இப்போ அடிக்கிற குளிருக்கும் இந்த மழைக்கும் ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சு. சரி போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி போன இடம் தான் தெப்பக்குளம். ஆனால் தெப்பக்குளம் போயிட்டு என்ன வாங்கணும் அப்படின்னு தெரியாமல் திருன்னு முழிச்சோம். அப்போ எங்கள் கண்ணில் பட்ட கடை தான் மாமதுரை தட்டுவடை செட்டு கடை. அந்த கடைக்கு போய் அந்த அண்ணன் கிட்ட ஒரு தட்டுவடை செட்டு ஒரு நொறுக்கல்ஸும் ஆர்டர் பண்ணணும். தட்டுவடை செட்டை அந்த அண்ணன் ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்க்கும்போதே நமக்கு அப்படியே டெம்ப்ட் ஆச்சு. ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டாரு, அது மேலே 4 தட்டையை வச்சு ரெட் கலர் சட்னி வச்சாரு. பிறகு அது தலையில் கேரட்டு, பீட்ரூட்டு, ஆனியன், துருவன மாங்காய், டொமேட்டோ இதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே அப்படியே ஒரு சீஸ் ஸ்லைஸ் எடுத்து வச்சாரு. வச்சுட்டு அப்படியே அது மேலே ஃபயர் பண்ணாரு பாருங்க. அந்த சீஸ் அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு மேலே க்ரீன் சட்னியை வச்சு அப்படியே நைஃப் எடுத்து அதை 4ஆக கட் பண்ணி அதுக்கு மேலே அப்படியே இன்னொரு தட்டையை வச்சு க்ளோஸ் பண்ணி அதை பிளேட் பண்ணி எங்கள் கையில் அப்படியே கொடுத்தாரு. அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மினி பர்கர் மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எடுத்து வாயில் வச்சா சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்ததான் நொறுக்கல்ஸ். பேரே சும்மா சூப்பராக இருந்துச்சு. ஒரு சட்டியில் குட்டி குட்டி முறுக்கெல்லாம் கொட்டி அதுலேயும் கொஞ்சம் தட்டு வடையெல்லாம் கொட்டி இதுலேயும் கேரட்டு, பீட்ரூட்டு, வெங்காயம், மாங்காய் இதெல்லாம் போட்டு அப்படியே ஒரு கிளறி அடுத்து அந்த கரண்டியை வச்சு 2 குத்து குத்தி அதை நொறுங்கினதுக்கு பிறகு கொஞ்சமாக அதில் ஏதோ ஒரு ரெட் சாஸ் ஊற்றி இதுலேயும் ரெட் சட்னி, க்ரீன் சட்னி எல்லாம் போட்டு மறுபடியும் ஒரு 2 கிளறி அதை அப்படியே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது மேலே வெங்காயம், கொத்தமல்லி தலையெல்லாம் தூவி திரும்பவும் கொஞ்சம் க்ரீன் சட்னி எல்லாம் அது மேலே போட்டு அப்படியே கையில் கொடுத்தாங்க. அந்த கிளைமேட்க்கும் அதுக்கும் சாப்பிட்டப்ப சும்மா அப்படி இருந்துச்சு. ஓகே மக்களே, நீங்களும் தெப்பக்குளம் சைட் போனீங்கன்னா தட்டுவடை செட்டை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த சீஸ் தட்டுவடை செட்டு வெறும் 50 rupees மட்டும்தான். இந்த நொறுக்கல்ஸ் 30 ரூபாய் தான். ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு, ரேட்டும் ரீசனபிளாக தான் இருந்துச்சு.